அறிவியல் உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய குவாண்டம் இயற்பியலின் ஆச்சரியமான உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் அணுவின் மர்மமான ரகசியங்களை ஆராய்வோம். மேலும் நமது பிரபஞ்சத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் குவாண்டம் இயற்பியல் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை பார்ப்போம். குவாண்டம் இயற்பியல் என்பது ஆற்றல் மற்றும் பொருளின் மிகச்சிறிய அளவுகளை படிக்கும் அறிவியலின் ஒரு கிளையாகும். இது நமது அண்டத்தின் மிக அடிப்படையான விதிகளை வெளிப்படுத்துகிறது. இது ஏன் முக்கியம்? லேசர்கள் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் வரை பல நவீன தொழில்நுட்பங்களுக்கு குவாண்டம் இயற்பியல் அடிப்படையாக உள்ளது. குவாண்டம் இயற்பியலின் அடிப்படைகளை இப்போது பார்ப்போம். இது நமது உலகத்தின் இயக்க விதிகளை முற்றிலும் மாற்றியமைக்கிறது. அணுக்கள் மற்றும் அணுத்துகள்கள். குவாண்டம் இயற்பியலின் மையத்தில் அணுக்கள் மற்றும் எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் போன்ற அவற்றின் உட்பொருட்களின் ஆய்வு உள்ளது. குவாண்டமாக்கல் என்பது அணுக்களின் ஆற்றல் நிலைகள் தனித்தனி படிகளில் மட்டுமே இருக்க முடியும் என்ற யோசனையாகும். இது குவாண்டம் இயற்பியலின் ஒரு அடிப்படை கருத்து. துகள்கள் மற்றும் அலைகள். குவாண்டம் இயற்பியலில் துகள்கள் மற்றும் அலைகள் இரண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கும். இது ஒரு ஆச்சரியமான ஆனால் உண்மை. அலை துகள் இருமை என்பது ஒளி மற்றும் பருப்பொருட்களின் அலை மற்றும் துகள் பண்புகள் இரண்டையும் வெளிப்படுத்தும் திறனாகும். இது ஒளி மற்றும் எலக்ட்ரான்களின் பண்புகளை விளக்குகிறது. அவை ஒரு அலை போலவும் ஒரு துகள் போலவும் செயல்படும். ஹேசன்பெர்க்கின் நிச்சயமற்ற கோட்பாடு குவாண்டம் இயற்பியலின் மற்றொரு முக்கிய கருத்து. இது ஒரு துகளின் நிலை மற்றும் வேகத்தை ஒரே நேரத்தில் துல்லியமாக அறிய முடியாது என்று கூறுகிறது. ஹேசன்பெர்க்கின் நிச்சயமற்ற கோட்பாடு என்பது நாம் ஒரு துகளின் நிலையை துல்லியமாக அளவிட முயற்சித்தால் அதன் வேகத்தை பற்றிய நமது அறிவு குறைவாக இருக்கும். மேலும் மாறாக இருந்தால் நாம் அதன் வேகத்தை அளவிடுகிறோம். இந்த கோட்பாடு குவாண்டம் உலகில் அளவீட்டின் அடிப்படை வரம்புகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது அறிவியலின் ஒரு முக்கியமான கொள்கையாகும். குவாண்டம் பின்னல் என்பது குவாண்டம் இயற்பியலின் மிகவும் வினோதமான மற்றும் கவர்ச்சிகரமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். இது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துகள்கள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் நிகழ்வு. இதனால் அவை ஒருவரையொருவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவற்றின் பண்புகள் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்கும். இது தொலைதூரத்தில் உடனடி விளைவு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை குழப்பியது. குவாண்டம் இயற்பியலின் கோட்பாடுகள் பல நடைமுறை பயன்பாடுகளுக்கு வழிவகுத்துள்ளன. அவை நமது அன்றாட வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளன. லேசர்கள், மருத்துவ இமேஜிங் மற்றும் அணு கடிகாரங்கள் ஆகியவை குவாண்டம் இயற்பியலின் பயன்பாடுகளில் சில. குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது குவாண்டம் இயற்பியலின் எதிர்கால பயன்பாடுகளில் ஒன்றாகும். இது வழக்கமான கணினிகளால் தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்க்கும் திறனை கொண்டுள்ளது. குவாண்டம் இயற்பியலின் ஆச்சரியமான உலகத்தை சுருக்கமாக மறுபார்வை செய்வோம். நாம் அணுக்களின் ரகசியங்களை ஆராய்ந்தோம். அலை துகள் இருமை, நிச்சயமற்ற கோட்பாடு மற்றும் குவாண்டம் பின்னல் போன்ற முக்கிய கருத்துக்களை பற்றி அறிந்து கொண்டோம். குவாண்டம் இயற்பியலின் ஆச்சரியமான உலகத்தை பற்றி நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் இந்த கருத்துக்களை பற்றி ஆழமாக ஆராய உங்களை ஊக்குவிக்கிறோம். குவாண்டம் சிக்கல். பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆராய்வோம். இரண்டு துகள்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவை பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் குவாண்டம் சிக்கல் என்றால் என்ன, அதன் அடிப்படை கோட்பாடுகள், ஐன்ஸ்டீனின் கருத்துக்கள் மற்றும் அதன் பல்வேறு பயன்பாடுகளை பற்றி விரிவாக பார்ப்போம். குவாண்டம் இயற்பியல் என்பது பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய துகள்களின் நடத்தையை ஆராயும் ஒரு அற்புதமான துறை. இது நமது உலகத்தை பற்றிய நமது புரிதலை சவால் செய்கிறது. குவாண்டம் சிக்கல் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துகள்கள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு ஒன்றின் நிலை மற்றொன்றின் நிலையை பொறுத்தது என்ற ஒரு நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்வு மிகவும் விசித்திரமானது. ஏனெனில் துகள்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவை உடனடியாக ஒருவருக்கொருவர் பாதிக்கின்றன. குவாண்டம் துகள்கள் அவற்றின் சுழற்சி மற்றும் ஆற்றல் நிலை போன்ற சில பண்புகளை பகிர்கின்றன. இந்த பண்புகள் சிக்கலுக்கு காரணம். சூப்பர் பொசிஷன் என்பது ஒரு குவாண்டம் துகள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும் என்ற கோட்பாடு. உதாரணமாக, ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் மேல்நோக்கி மற்றும் கீழ்நோக்கி சுழல முடியும். துகள்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் தொடர்பு கொள்ளும்போது குவாண்டம் சிக்கல் உருவாகிறது. உதாரணமாக, ஒரு துகள் இரண்டு தனித்தனி துகள்களாக உடையும் போது இது நிகழலாம். இந்த சிக்கலான நிகழ்வை புரிந்து கொள்வது குவாண்டம் இயற்பியலில் ஒரு முக்கிய படியாகும். இது குவாண்டம் உலகில் துகள்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. ஐன்ஸ்டீன் குவாண்டம் சிக்கலை ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் என்று விவரித்தார். இது அவர் தனது சார்பியல் கோட்பாடுகளை மீறுவதாக கருதினார். ஐன்ஸ்டீன் தகவல்கள் ஒளியின் வேகத்தை விட வேகமாக பயணிக்க முடியாது என்று நம்பினார். ஆனால் குவாண்டம் சிக்கலில் துகள்கள் உடனடியாக பாதிக்கப்படுகின்றன. ஜான் பெல் ஒரு தேற்றத்தை முன்மொழிந்தார்.
இது குவாண்டம் இயற்பியல் உள்ளூர் யதார்த்தத்தை விட வித்தியாசமாக செயல்படுகிறது என்பதை நிரூபிக்க உதவியது. குவாண்டம் சிக்கல், குவாண்டம் கணினி, குவாண்டம் டெலிபோர்டேஷன் மற்றும் குவாண்டம் குறியாக்கம் போன்ற பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது. குவாண்டம் சிக்கல் குவாண்டம் கணினிகளின் வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். இந்த கணினிகள் தற்போதுள்ள கணினிகளை விட மிக வேகமாக சிக்கலான கணக்கீடுகளை செய்ய முடியும். குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்பது தகவலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொலைபேசி மூலம் அனுப்ப குவாண்டம் சிக்கலை பயன்படுத்தும் ஒரு கோட்பாடு. குவாண்டம் குறியாக்கம் என்பது பாதுகாப்பான தகவல் தொடர்புக்கு குவாண்டம் சிக்கலை பயன்படுத்தும் ஒரு முறை. இது தகவல்களை ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாக்க உதவுகிறது. குவாண்டம் சிக்கல் எதிர்காலத்தில் பல புரட்சிகரமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் குவாண்டம் சிக்கல் மற்றும் அதன் சாத்தியமான பயன்பாடுகளை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். குவாண்டம் சிக்கல் செயற்கை நுண்ணறிவு, மருத்துவம் மற்றும் பொருளாதாரம் போன்ற பல துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குவாண்டம் சிக்கல் என்பது பிரபஞ்சத்தின் மிக விசித்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்றாகும். இதன் புரிதல் நம் உலகத்தை பற்றிய நமது பார்வையை மாற்றும். குவாண்டம் சிக்கலின் முக்கியத்துவம் வெறும் கோட்பாட்டு ரீதியானது அல்ல, இது புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அவசியமானது. குவாண்டம் சிக்கல் பற்றிய நமது தேடல் தொடரும், மேலும் இது பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை மேலும் விரிவாக்கும். குவாண்டம் டெலிபோர்டேஷன், ஓர் ஆழமான பார்வை என்ற இந்த வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்பது ஒரு அறிவியல் புனைகதையா அல்லது நிஜமா? இந்த கேள்விக்கான பதில்களை இந்த வீடியோவில் தேடுவோம். குவாண்டம் டெலிபோர்டேஷனை புரிந்து கொள்ள முதலில் குவாண்டம் இயற்பியலின் சில அடிப்படை கருத்துக்களை பார்ப்போம். அணுத்துகள்கள், அவற்றின் தனித்துவமான பண்புகள் மற்றும் அவை எப்படி குவாண்டம் உலகை ஆளுகின்றன என்பதை அறிவோம். குவாண்டம் நிலை என்பது ஒரு அணுத்துகளின் அனைத்து பண்புகளையும் விவரிக்கும் ஒரு கருத்துரு. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்பது குவாண்டம் டெலிபோர்டேஷனின் மிக முக்கியமான ஒரு பகுதி. என்டாங்கிள்மெண்ட் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுத்துகள்கள் ஒருவருக்கொருவர் அதிசயமான முறையில் பிணைந்திருப்பதாகும். ஒரு துகளின் நிலை மாறினால் மற்ற துகளின் நிலையும் உடனடியாக மாறும், தூரம் எவ்வளவு இருந்தாலும் சரி. இப்போது குவாண்டம் டெலிபோர்டேஷன் எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். இந்த செயல்முறையில் அனுப்புனர், பெறுநர் மற்றும் ஒரு என்டாங்கிள்டு ஜோடி துகள்கள் தேவை. குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்பது தகவலின் பரிமாற்றம், பௌதீக பொருளின் பரிமாற்றம் அல்ல. குவாண்டம் டெலிபோர்டேஷன் ஏன் இவ்வளவு முக்கியமானது என்பதை பார்ப்போம். இது குவாண்டம் கணினி, பாதுகாப்பான தகவல் தொடர்பு மற்றும் பிற புதிய தொழில்நுட்பங்களுக்கு வழிவகுக்கும். குவாண்டம் டெலிபோர்டேஷன் குவாண்டம் இணையத்தின் மையத்தில் உள்ளது. இது எதிர்கால தகவல் தொடர்புக்கான ஒரு புதிய வழி. குவாண்டம் டெலிபோர்டேஷன் துறையில் தற்போதைய ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஆய்வக சோதனைகள் மற்றும் சாதனைகள் மூலம் குவாண்டம் டெலிபோர்டேஷன் ஒரு அறிவியல் புனைகதை அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. குவாண்டம் டெலிபோர்டேஷன் எதிர்காலத்தில் பல சவால்களையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய சாத்தியக்கூறுகளையும் கொண்டுள்ளது. குவாண்டம் டெலிபோர்டேஷன் என்பது குவாண்டம் இயற்பியலின் ஒரு அற்புதமான விளைவாகும். இது நம் உலகை புரிந்து கொள்ளும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. இது எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை திறக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.